ஹாய், என்னோட பேர் வந்து கோகுல்நாத். என்னோட ஊர் வந்து கள்ளக்குறிச்சி. நான் எங்கே காலேஜ் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பெருந்துறையில் படித்தேன். அதில் வந்து நான் எடுத்திருந்த டிபார்ட்மெண்ட் வந்து இசி டிபார்ட்மெண்ட். எங்களுக்கு வந்து ஃபைனல் இயர் 6 மந்த் வந்து இன்டர்ன்ஷிப் விசிட் போனோம். அதுக்கு வந்து நாங்கள் கோயம்புத்தூர் லொக்கேட் ஆகிருக்க லட்சுமி எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அதில் வந்து அதிலே வந்து 2 யூனிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன்று, செகண்ட் யூனிட் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் செகண்ட் யூனிட் தான் ப்ளேஸ் ஆகியிருந்தேன். இப்போ நாங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பேனல். அதை தான் நாங்கள் பண்ணுறோமே. கண்ட்ரோல் பேனல் அதுலேயே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்னால் ப்ரொடக்ஷன். இப்போ ப்ரொடக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டில் வந்து டவுட் மவுண்டிங்கு, டிவி மவுண்டிங்கு, ஒயரிங்கு அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ணுறது. ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து பேனல் வரும்போது மெட்டீரியல்ஸ் பாக்ஸ் ஷேப்பில் அந்த ஷேப்பில் தான் வரும். அப்புறம் வந்து குவாலிட்டி செக் பண்ணுறவங்க வந்து செக் பண்ணி எதனா பெயிண்ட் எரேசர் அந்த மாதிரி இருக்கிறது, ஏன்னா டேமேஜ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிட்டோடனே இப்போ டக்ட்ரு தான் மவுண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து தான் 6 mm டக்ட் இருக்குது, 8 mm, அப்புறம் வந்து 10 mm, 100 mm. அந்த டக்ட்டு வந்து 3 சைஸ் இருக்குது. அந்த டக்ட்டு கட் பண்ணுறதும் ஒரு ஏரியா இருக்குது. அந்த டக்ட்லாம் கட் பண்ணி அந்த லெஃப்ட்டில் ரைட்டில் வந்து ஒயரிங் ரூட்டிங் விடுறதுக்காக டக்ட் அடிக்கிறோம். ஒயரிங் ஒரு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம டக்ட் அடிக்கிறது. இப்போ டக்ட் மவுண்டிங்லாம் முடிச்ச உடனே வந்து மவுண்டிங் டிவி மவுண்டிங் வரும். நான் இருந்தது பார்த்தீங்கன்னா டிவி மவுண்டிங் நான் இருந்த 6 மந்த்தாக வந்து டிவி மவுண்டிங்கில் நான் இருந்தது. இப்போ டிவி மவுண்டிங் இருக்குன்னா 8 கிளாம்ப் இருக்கும். ரைட் சைடில் 4, லெஃப்ட் சைடில் 4, பேக்கில் ஒரு டிவி 2 டிவி அந்த மாதிரி வரும். இப்போ ரைட் சைட்லாம் எடுத்தீங்கன்னு வச்சிங்களா, அது வந்து R1, R2, R3, R4 அப்படின்ற மென்ஷன் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து L1, L2, L3, L4 அப்படின்ற மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து உள்ள சொல்கிறேன். இப்போ டிவி போட என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். CTS4, CTS10, UK35, USA 6, அப்புறம் STS4, STS4 DT, அப்புறம் 3 ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ, 4-வே ஜம்பரு, 3-வே ஜம்பரு, 2-வே ஜம்பரு, அப்புறம் ஆரஞ்சு ஜம்பரு, இதெல்லாம் தான் நம்ம டிவி போட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மெட்டீரியல்ஸ்லாம். இப்போ டிவி வந்து எப்படி போகிறோன்னா, இப்போ ரைட் சைட்லேயே இப்போ உதாரணத்துக்கு எடுத்துன்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு எந்த டிவி எடுத்துக்கலாம்னா, இப்போ ரைட் சைட்லேயே வந்து R1 அந்த கிளாம்ப் எடுத்துக்கிட்டோன்னா, அதில் வந்து இப்போ லே அவுட் பார்க்கலாம். இப்போ லே அவுட்டில் வந்து என்னென்ன டிவி போடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 601, 602, 603 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ வந்து பிஎம்ல வந்து 601 என்ன கவுண்ட்டு, என்ன டிவி, 602க்கு என்ன டிவி என்ன கவுண்ட்டு, 603க்கு என்ன டிவி என்ன கவுண்ட், அந்த மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 601 அது வந்து UK35 மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, UK35 அது ஒரு 70 கவுண்ட்னா 70 கவுண்ட் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அதோட எண்டு கவர் போட்டு நெக்ஸ்ட் இது நம்ம 602 ஆரம்பிக்கும் போது எண்டு கிளாம்ப் போட்டு எப்பவுமே வந்து ஒரு கிளாம்ப் முடிச்சுட்டு வந்து எண்டு கிளாம்ப் போட்டு தான் நெக்ஸ்ட் டிபி ஆரம்பிக்க போகிறோம். இப்போ வந்து 602 பண்ணும்போது UK35 அதுலேயே போட்டு அது மாதிரி 2 கிளாம்ப் எண்டு கவர் அந்த இது போட்டுட்டோமா. இப்போ வந்து 603க்கு வந்து UK35 அது இது வருதா, அந்த இது கிளாம்ப் போட்டு அதோட எண்டு கிளாம்ப் கடைசியில் வந்து UK35 அப்படின்னு வருதா, கடைசியில் முடிக்கும் போது வந்து 3 ஸ்க்ரூ போட்டு தான் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ வந்து கிளாம்ப் இதே மாதிரி தான் எல்லா கிளாம்புக்கும். ஓகேவா? இப்போ 602, 601 போட்டு முடிச்சோன்னா 603 இருக்கா, 603 வந்து UK35 அது போகிறோமா, அதை போட்டு கடைசியில் வந்து அதோட எண்டு கிளாம்ப் போட்டுட்டு அப்புறம் 3 ஸ்க்ரூ போட்டு ஒரு கிளாம்ப் இது வரும். இந்த மாதிரி தான் உதாரணத்துக்கு எல்லா கிளாம்பையும் வந்து பிஎம் பார்த்து செக்லிஸ்ட் பார்த்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, என்ன கிளாம்ப் போடணும், என்ன கவுண்ட் போடணும், அந்த மாதிரி தான் போடுறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு முடிச்ச உடனே நம்ம போய் இது பேனலில் அட்டாச் பண்ணிட்டோன்னா ஒயரிங் போகும். இப்போ நம்ம டிபி மவுண்டிங்லாம் பண்ணி முடிச்சோம்னா நம்ம ஒயரிங் அனுப்புவோம். ஒயரிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிபி மவுண்டிங்ல ஒழுங்காக பண்ணியிருக்கோமா, டக்கு மவுண்டிங் எல்லா சைஸ் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, பேக் சைடில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி முடிச்சோன்னே அவங்க அதர்ஸ் போடும், பேக் சைடு அதர்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. அதர்ஸ்லாம் போட்டு முடிச்சோன்னே லெஃப்ட் டிபி டு பேக்கு, அப்புறம் ரைட் டிபி டு பேக்கு அந்த ரூட்டிங்லாம் கொடுத்தோன்னே டிபி டு பிபி ஒயரிங் ரூட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் டோர் டு டோரு, லெஃப்ட் டோர் டு ரைட் டோரு, அப்புறம் டோர் டு பேக், லெஃப்ட் டோர் டு பேக்கு, ரைட் டோர் டு பேக்கு இதெல்லாம் போட்டு முடிச்சோன்னே ஏசி ஒயர், டிசி ஒயர் அதெல்லாம் கனெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஏசி ஒயர், டிசி ஒயர் மென்ஷன் பண்ணுறதுக்காக பெடல் போடுவாங்க. ஏசி ஒயருக்கு டிசி ஒயர் இருக்காங்க, அப்புறம் மெயின்ஸ் ஒயர், அப்புறம் மெயின்ஸ் லூப்பு, மெயின்ஸ் நெட் ஒயர் அதெல்லாம் போட்டு முடிச்சிருவாங்க. அப்புறம் எர்த் ஒயர் கொடுப்பாங்க. எர்த் ஒயர் அங்கெல்லாம் குடிச்சு முடிச்சோன்னா பேக் சைடில் இப்போ எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், மேலே வந்து FC, அது கீழே வந்து ரிலே, அது கீழே வந்து கான்டாக்ட் வரும். இப்போ இது வந்து கான்டாக்ட் மேலே வந்து FC எடுத்துக்கணுமா, அது வந்து 10 கீழே அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து ஊக்கில் கடிக்கணும். 10க்கு மேலே தான் ஸ்பெஷல் லெக்கு, அப்புறம் இது வந்து ரிலேக்கு வந்து பின்ல கடிக்கணும், அப்புறம் கான்டாக்டுக்கு வந்து போர்க்கில் கடிக்க போகிறோம். இப்போ ஒயரிங்லாம் எல்லா ரூட்டிங் முடிஞ்ச உடனே ரிலே கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ரிலே மாட்டி ரிலே கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு வந்து இப்போ டெஸ்டிங் அனுப்புவோம். ரீஒர்க் பார்ப்பாங்க, என்னென்ன ரீஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்போ எங்கள் சீனியர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், ரீஒர்க் ஷீட்டில் வந்து ரீஒர்க் எடுத்து வந்து சீனியர் எடுத்து வந்து கொடுப்பாங்க. எங்கள் சீனியர் வந்து எங்களை தான் அனுப்புவோம், ஏன்னா நாங்கள் திரும்ப அந்த கற்றுப்போம், திரும்ப அந்த தப்பாக பண்ண மாட்டோம் அப்படின்றத எங்ககிட்ட எனக்கு கொடுப்பாங்க. அதை நாங்கள் என்னென்ன ரீஒர்க்லாம் பண்ணியிருக்கோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ரீஒர்க் பார்த்துட்டு இப்போ நம்ம என்னென்ன ரீஒர்க்லாம் பண்ணிட்டோம் எல்லாம் அந்த செக்லிஸ்ட்டில் அந்த ரீஒர்க் லிஸ்ட்டில் எழுதி கொடுத்துட்டு எல்லா ரீஒர்க்கும் நம்ம கரெக்டாக ரைட்டாக பண்ணிட்டோமா, திரும்ப வந்து அவங்க செக் பண்ணுவாங்க என்னென்ன ரீஒர்க்லாம் ரைட்டாக பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ட உடனே இது பேக்கிங் போகும். பேக்கிங்கில் கடைசியாக வந்து ட்ரிண்டல் கேப்பு அதில் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீட் அண்ட் க்ளீனாக கொஞ்சம் பாக்ஸ்லாம் கொஞ்சம் நீட்டாக போட்டு பேக் பண்ணுறவங்க.